அப்புறம் அடுத்து வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல்வத்து மேலே பற்று ஜாஸ்தியாக இருக்கும். செல்வம் தேவை, கண்டிப்பாக செல்வம் தேவை. நம்ம வந்து வாழ்க்கைக்கு வந்து செல்வம் தேவை. நம்மளுடைய கடமையை பண்ணணும், செல்வத்தை ஈட்டணும், அதெல்லாம் சரிதான். ஆனால் அளவுக்கு அதிகமாக பற்றுல என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது சாப்பிட கூட நேரம் இல்லாமல், தூங்க நேரம் இல்லாமல், குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுறது கூட நேரம் இல்லாமல், கடவுளுக்கு பக்தி பண்ணுறது கூட நேரம் இல்லாமல் இயங்குவாங்க. அங்கே தான் பிரச்சனையே. கண்டிப்பாக செல்வத்தை ஈட்டணும். ஆனால் சாப்பிடாம, தூங்காம, குடும்பத்தினோட நேரத்தை செலவு பண்ணாம, கடவுளுக்கு பக்தி பண்ணாம செல்வத்தை ஈட்ட முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா, ஃபவுண்டேஷனே வீக் ஆயிருது. சரிங்களா? அப்ப என்ன ஆயிரும், அவங்களுக்கு வந்து அவங்க சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, எக்ஸர்சைஸ் பண்ணல அப்படின்னா, ஆரோக்கியம் கண்டிப்பா பாதிக்கப்படும். குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை செலவு பண்ணலைன்னா, அவங்க வந்து தப்பு தண்டான்னு போயிருவாங்க. எப்பயுமே வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை செலவு பண்ணி, இது சரி, இது தப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டே டு டே பேசிஸ்ல சொல்லிட்டே இருந்தோம்னா தான் வந்து அது வந்து சரிப்பட்டு வரும். இல்லாட்டி அது சரி அப்படியே கண்டுக்காம விட்டோம்னா, அப்புறம் அவங்க ஏதாவது கடைசில தப்பு தண்டான்னு சொல்லி போயிருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அதுவும் பிரச்சனை தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து செல்வத்தின் மேல வந்து அளவுக்கு அதிகமா பற்று வச்சு, வேற எதையுமே கண்டுக்காம, அது மேலேயே குறியா வச்சு, உடம்ப கவனிக்காம, குடும்பத்தினோட நேரம் செலவு பண்றாம, பண்ணாம அது மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடைசில வந்து அவங்க ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்குவாங்க. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் அவங்களுடைய லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிரும். இது மாதிரி அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களும் கஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. அவங்க சுத்தி இருக்கவங்களுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணிடுறாங்க. ஸோ அதனால வந்து காமம் வந்து என்ன பண்ணிடுது, அது ஒரு பாவ காரியம் ஆயிருது. அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஒரு சில விதமான ஸ்டீரியோ டைப் தாட்ஸ் மேல அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸ்டீரியோ டைப் தாட்ஸ் அப்படின்னா, இது இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதுலயே பற்று ஜாஸ்தியா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மாமியார்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாமியார் வந்து மருமகள்லாம் வந்து எப்பயுமே சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் மாமியார் மனசுல பதிஞ்சிடும். இந்த மருமகளுக்கு பார்த்தீங்கன்னா, மாமியார்கள் எப்பயுமே குடும்பக்காரங்க அப்படிங்கிற எண்ணம் மனசுல பதிஞ்சிடும். இந்த மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, மேனேஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே இருக்கிறவன் வந்து எப்பயுமே நம்மளை ஏமாத்துவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கும். இந்த கீழே இருக்கிறவங்களுக்கு மேனேஜர் வந்து நம்மளை எப்படி யூஸ் பண்ணிக்குவாரு, நம்மளை யூஸ் பண்ணிட்டு அவர் முன்னேறதுக்கு பார்ப்பாரு, நம்மளை வந்து அமுக்கி விட்டுருவாரு அப்படிங்கிற எண்ணம். அப்புறம் ஒரு மதத்துக்காரருக்கு இன்னொரு மதம்னா வந்து மோசம், நம்ம பண்றது பின்பற்றுறது தான் நல்ல விஷயம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஸ்டீரியோ டைப் திங்கிங். இது மாதிரி எண்ணத்துல மாட்டிக்கிட்டு இதுல அதீத பற்று வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க மற்றவங்கள சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. மற்றவங்கள சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, உறவுகளை கெடுத்துக்குவாங்க. எப்படி ஒரு மாமியார் வந்து மருமக எல்லாமே வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடய செயல்பட்டாங்கன்னா, எப்படி அவங்களுக்கு மாமியாருக்கு மருமகளுக்கு உறவு சரியா இருக்கும்? மாமியார் எல்லாமே கொடுமையானவங்க அப்படிங்கிற நினைப்பிலே வந்து ஒரு மருமக வந்து நடந்துக்கிட்டாங்கன்னா, எப்படி வந்து மாமியாருக்கு மருமகளுக்கு உறவு சரியா இருக்கும்? இதே மாதிரி தான் இந்த ஸ்டீரியோ டைப் திங்கிங். அதை வச்சுக்கிட்டு இதுனா இப்படித்தான் அப்படிங்கிற எண்ணத்துல அளவுக்கு அதிகமாக பற்று வச்சுக்கிட்டு, நமக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறத ரியாலிட்டியை பார்க்கறது கிடையாது. அந்த எண்ணத்துல அதிகமாக பற்று வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே குறையா பார்க்கறது. எல்லாத்தையும் குறையா பார்த்து எல்லாத்தையும் தவறுதலா நடந்துக்கிட்டு உறவுகளை கெடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இதுவும் காமன் தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, காமம் வந்து என்ன பண்ணுது, நம்மளை நிம்மதியாக இருக்கவே கூடாது. காம வயப்பட்டவர்கள் எப்பயுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. காமம்னா என்னது, எதையாவது அளவுக்கு அதிகமாக பற்று வச்சவங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் வந்து கடமையை செஞ்சாங்கன்னா, அதுலேருந்து என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும், நான் ஒரு வேலையை செய்கிறேன்னா அதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், அப்படியே பற்றோடே இருப்பாங்க. அது கடமை, நான் செஞ்சு தான் ஆகணும், அதுலேருந்து எனக்கு பலன் கிடைச்சாலும் சரி பலன் கிடைக்காட்டியும் சரி நான் செய்யணும் அப்படிங்கிற நினப்பு இருக்காது. அதுலேருந்து எனக்கு என்ன பலன் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், ஒரு வேலையை செஞ்சால் அதுலேருந்து எனக்கு வந்து ஒன்று ஏதாவது என்ஜாய்மெண்ட் கிடைக்கணும், இல்லாட்டி எனக்கு லாபம் கிடைக்கணும், இல்லாட்டி ஏதாவது வெற்றி கிடைக்கணும், இல்லாட்டி மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவங்க வந்து இருக்கிறதுனால எந்த வேலையை செஞ்சாலுமே பதட்டத்தோடயே இருப்பாங்க. ஏன்னா முடிவு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா, அந்த முடிவு எதிர்பார்த்துட்டே இருக்கனால எனக்கு வெற்றி கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா, மரியாதை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து பதட்டமாகவே இருப்பாங்க. சரி, ரிசல்ட் வந்துருச்சு. அந்த முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் முடிவு வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, கோபம் வந்துடும். ஒரு வேளை வந்து அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ஏதோ கிடைக்கல, இல்லை அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கல, ஏதோ லாபம் கிடைக்கல, இல்லாட்டி ஒரு மரியாதை கிடைக்கல அப்படின்னா உடனே கோபம் வரும். சரிங்களா? ஒரு வேளை கிடைச்சிருச்சுன்னா, அவங்க எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சுன்னா தற்பெருமை வரும். அப்புறம் அதோட நிற்காது, இன்னும் ஜாஸ்தியாக வேணும், கிடைச்சது பத்தாது இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிற பேராசை வரும். ஒருவேளை வேற யாருக்காவது நல்ல ரிசல்ட் போயிருச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அவனை பார்த்து பொறாமப்படுறது, அப்புறம் அவனை பார்த்து அவன்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, அதை மற்றவன்கிட்ட போய் புறம் பேசுறது, அது மாதிரி இருக்கும்.
அப்புறம் கிடைச்ச ரிசல்ட் எல்லாம் கிடைச்சது என்ன கிடைச்சிருக்கோ எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கணுமே அப்படிங்கிற கவலை, பயம் இது இருக்கும். சரிங்களா? ஸோ அதை மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பாருங்க, ஒரு கடமையை செய்கிறப்ப அதனுடைய பலன்ல பற்று வச்சா கடைசி என்ன நடக்குது? அது கோபத்தில் போகுது, இல்லாட்டி தற்பெருமை போகுது, பேராசையா போகுது, மற்ற மாதிரி குறை கண்டுபிடிக்கிறதா போகுது, அப்புறம் கவலை, கடைசியில் கவலை, பயம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இந்த நிம்மதிங்கிறதே இங்கே இல்லை பாருங்க. நிம்மதி, சந்தோஷம் எங்கேயா இருந்துச்சா? எப்பயுமே இந்த வந்து பதட்டமான உணர்வு, கோபமான உணர்வு, மற்றவங்க குறை கண்டுபிடிக்கிறது, புறம் பேசுறது, பேராசைப்படுறது, இந்த மாதிரி உணர்வுகளே நம்ம இருந்துகிட்டு இருந்தோம்னா எங்கிட்ட கூட நமக்கு நிம்மதியான உணர்வு கிடைக்கும். ஸோ அதனால வந்து இந்த காமம், அளவுக்கு அதிகமான பற்று, நம்ம செய்யக்கூடிய செயல்களினுடைய பலன்களின் மீது அதிகப்படியான பற்று வச்சோம்னா அது வந்து நமக்கு எதில் கொண்டு விடும்? நிம்மதியை கொடுக்கவே கொடுக்காது. நிம்மதிங்கிற உணர்வு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நிம்மதிங்கிற உணர்வே இல்லாட்டி எப்படி வந்து நம்ம இறைவனை நினைக்க முடியும்? இறைவனை நினைக்க நம்மளால முடியாது. சரிங்களா?